தற்போதைய அண்மை செய்தி. தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து 4 மாதங்களில் முடிவெடுக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையிலான உயர்மட்ட குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தில் பேருந்து கட்டணம் தொடர்பாக 4 மாதத்தில் முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரசு போக்குவரத்து கழகங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மக்களுடன் கலந்து ஆலோசிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, கூடுதல் விவரங்கள். டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப பேருந்துகளுடைய கட்டணத்தை உயர்த்த உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தியும் ஆண்டுதோறும் பேருந்து கட்டணத்தை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் உயர்மட்ட குழுவை நியமிக்க கோரியும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்களினுடைய கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த மனுக்களில் கடந்த 2018ஆம் ஆண்டு பேருந்துகள் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்ட போது டீசல் லிட்டருக்கு 63 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 92 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கேரளாவில் ஒரு கிலோ மீட்டர் தூரத்திற்கு 1 ரூபாய் 10 காசுகளுக்கும், கர்நாடகாவில் 1 ரூபாய், ஆந்திராவில் 1 ரூபாய் 8 காசுகளுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் 1 கிலோமீட்டருக்கு 58 காசுகள் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதியரசர் சி கார்த்திகேயன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் பேருந்து கட்டணம் நிர்ணயிக்க போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையில் போக்குவரத்து துறை கூடுதல் செயலாளர்கள், மின்துறை செயலாளர், போக்குவரத்து ஆணையர் அடங்கிய உயர்மட்ட குழு நியமித்து கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அரசரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. உயர்மட்ட குழு அரசு போக்குவரத்து கழகங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள், பொதுமக்கள் கருத்துக்களை கேட்டு கட்டணம் நிர்ணயிப்பது குறித்து அரசுக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக அனைத்து தரப்பினருடைய ஆலோசனைகளை பெற்று 4 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என உயர்மட்ட குழுவுக்கு நீதியரசர் சி கார்த்திகேயன் அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். பாட்ஷா, தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.